பீட்ரூட் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். அந்த அளவை விட கொஞ்சம் அதிகமான அளவு பால் எடுத்துக்கணும். சர்க்கரை வந்து பீட்ரூட் அளவை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஏன்னா பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால சர்க்கரை அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். முந்திரி பருப்பு, ஏலக்காய், இதான் நம்ம தேவையான அளவு. இதை வச்சு இப்போது பீட்ரூட் அல்வா வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நெய் ரொம்ப அவசியம். நெய் வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன், தேவையான அளவு எடுத்துக்கலாம். நெய் காய வச்சுட்டு அதில் முந்திரி பருப்பு வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யிலையே நம்ம பீட்ரூட் துருவி வச்சுருக்கதை வதக்கிக்கலாம். நல்லா அந்த பீட்ரூட்டோட தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அதை நல்லா நெய்யில் வதக்கியாச்சு. தண்ணி சத்தெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் பால் ஊற்றிடலாம். பால் ஊற்றி இதில் வேக விடுவோம். இப்போ நல்லா வேக விடணும். நல்லா வெந்துருச்சு. இதோட சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரையும் போட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, ஒரு பிஞ்சு ஏலக்காய், கொஞ்சம் நெய் போதும். இந்த இதுக்கு வந்து நெய் ரொம்ப தேவைப்படல. அவ்வளோதான் பீட்ரூட் அல்வா ரெடி. இதை நம்ம ஆறினோடனே சர்வ் பண்ணிடலாம். சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.